நல்லா இருக்கியா? டக்குனு போ, கல்யாணம் வரலாம் பாரு. மும்தாஜ் சைனம் சாப்பிட்டாங்களா பாத்தியா? டக்குனு பாருங்க. பாய் வாங்க பாய். வாங்க வாங்க வாங்க. பாய் யார் கல்யாணம் பாய்? இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஹாஜியாரோட ஒரே பொண்ணு கல்யாணம் நம்ம டீமோட வர சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து சாலியான முறையில இஜாப பேணி வளர்த்திருக்காரு. இது வரைக்கும் அந்த பொண்ணை யாருமே பார்த்தது இல்லைன்னா பார்த்துவோங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலத்துல இப்பெல்லாம் பொண்ணுங்க இருக்கா? வாங்கடா வாங்க வந்தா. கல்யாணத்துல முழுசா இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரியா? தம்பி எல்லாம் வந்துச்சா? டேய் இந்த பொண்ணு யாருமே பார்த்ததே இல்லைன்னா ஒரு நாள் பொத்தி பொத்தி வச்சுட்டு கல்யாணத்தன்னைக்கு மேடை ஏற்றிட்டு ஹிஜாப் இல்லாம ஊரே பார்க்குற மாதிரி ஆக்கிட்டானுங்க. இதான் பாதுகாப்பு. இந்த சமூகம் எப்படி ஆயிடுச்சுன்னா பாய் முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம் வாங்க. பாய் 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 இருங்க. ஆஜியார் ஃபுல்லா இருக்க சொன்னாரு. அவர் போனா கோச்சிக்குவாரு. நம்ம ஒரு ஓரமா இருப்போம். இதுல நியாயமா நம்மளை கூப்பிட்டு வச்சு இப்படி பண்றதுக்கு நாம தான் கோச்சிக்கணும். வாங்க போ. பாய் 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 எங்க சாப்பிடாம போறீங்க? ஹாஜர் இங்க பாருங்க சாப்பிடாம போறாங்க. ஏம்பா ஏம்பா என்னாச்சு என்னாச்சு? இறைவன் திருக்குறான்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படும் இடத்தில் நீங்கள் அமராதீர்கள்னு. அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள்னு. இப்படி நிக்கான்ற பேர்ல ஹிஜாப் வேணாமா ஆண் பெண் கலப்பு ஏற்பட்டு கூத்துக்கு மலம் இருக்கிறது இஸ்லாமிய திருமணம் கிடையாது. நாங்க வரோம். இந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடாதீங்க.